ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, இது குக்கிங் ரெசிபி தான், இருந்தாலும் இது ஒரு புதுசான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஆமாங்க, இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் கேக். ரைஸ் கேக்கா? ரைஸ் ஃப்ளாரில் எப்படிங்க கேக் பண்ண முடியும்? அரிசி மாவு வச்சு எப்படிங்க கேக் பண்ண முடியும்னு பார்க்குறீங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் என் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க அதுக்கு தேவையான அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்ல பிராண்டட் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவை எடுத்துக்கு தேவையான அளவு, அது பிணையருக்கு தேவையான அளவு சுடுதண்ணி வார்ம் வாட்டர் வந்து ஒரு 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவு வார்ம் வாட்டருங்க. அப்புறம் மேலே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன்னு எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 1/4 கப் அளவு புதினா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் அன்சால்ட்டடு, அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸுங்க. அதே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர். இது ப்ரௌன் சுகர் தாங்க இதுக்கு முக்கியமான இது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ. இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரிசி மாவை எடுத்து நான் போட்டுக்கிறேன். அரிசி மாவை போட்டதுக்கப்புறம் மேக்ஸ் யூஷுவலாக நம்ம சப்பாத்தி மாவு பிணைவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவை நல்லா நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் அந்த வார்ம் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரிசி மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த அரிசி மாவை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வார்ம் வாட்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு புதுமையான ரெசிபி, புதுசான ரெசிபி. ஸோ அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த வார்ம் வாட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த ஷீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாவு உருட்டுற ஷீட்டை அதில் போட்டு உருட்டிகிட்ருக்கேன். இதை நான் ஏற்கனவே இந்த ஷீட்டை வந்து யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்கலின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஸ்நாக் ரெசிபியில் இந்த ஷீட்டை வச்சு தான் பண்ணேன். இந்த ஷீட் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக கிடைக்குதுங்க. இப்போ பாருங்கள், மாவை இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்கோங்க. நல்லா லென்த்தியாக இருக்கிற மாவை ரெண்டு பாட்டாக பிரித்து நான் ஒரு பாட்டை இந்த மாதிரி நீளமாக உருட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நைஃப் எடுத்து சின்னதாக லென்த்தியாக இருக்கிறத சின்னதாக கட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நான் கட் பண்ணுற மாதிரியே. இப்போ பாருங்கள், சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், நான் இந்த மாதிரி அளவு நீட்டாக எடுத்து ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கிறேங்க. அதை பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன், அந்த டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கிங் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸ் ஃப்ளார் இது பார்த்தீங்களா, அதை வந்து இதை போட்டு மூடி வைக்கிறேங்க. இது வந்து பாயில் ஆகணும். இது நீங்கள் இப்படியும் வேக வைக்கலாம், இல்லைன்னா ஸ்டீமர்லேயும் போட்டு வேக வைக்கலாங்க. இது நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பாயில் ஆகிருக்கணும். நல்லா பாயில் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க. நான் கையில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் கழித்து பாயில் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரிசி மாவு இந்த அளவுக்கு அது பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் கெட்டியாக இருக்கும். அதை எடுத்ததுக்கப்புறம் பச்சை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணியில் பாயில் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் பச்சை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதே கடாயில் 1 to 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். குக்கிங் ஆயில் தான். அதில் அந்த நறுக்கி வச்சுருந்த 1 ஆனியன் காமிச்சேன் இல்லைங்க, அது நீளமாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதை வந்து நான் கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. வேறு எதுவுமே போடலிங்க, வெறும் ஆயில், ஆனியன், அவ்வளோதான். மஸ்டர்ட், ஜீரா எதுவும் போடல. அதுக்கப்புறம் அந்த 1 டொமேட்டோ சொன்ன பார்த்தீங்களா, அதையும் நீளமாக இருக்கிறத போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிறேங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதை ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டொமேட்டோவும் ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகுங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்தளவுக்கு நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசியறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேங்க. இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா தக்காளி அதிலே பாயில் ஆகி நல்லா நீட்டாக மசிச்சிடுங்க, நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இது ஒரு சின்ன டிப்புனே சொல்லாங்க. தக்காளி உங்களுக்கு மசியலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அது ஈஸியாக மசிச்சிடும். தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக மசிஞ்சிடும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பண்ணேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் என்ன போடுறேங்கிறத காட்டுறேன்.
இப்போ நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த சோயா சாஸ் ஆட் பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் சோயா சாஸ் அன்சால்டட் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர், இது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ இது நல்லா அதோடு மிக்ஸ் ஆகிடணும். அந்த சோயா சாஸும் அந்த ப்ரௌன் சுகரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம அந்த ரைஸ் ஃப்ளோரில் வச்சுருந்ததை அதை எடுத்து திரும்ப ஆட் பண்ணுறேன். இப்போது இதோட 1 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வெறும் இந்த ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸோடு அது திரும்ப ஒரு நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த சோயா சாஸ், அந்த ப்ரௌன் சுகரோட அந்த ரைஸ் ஃப்ளவர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ கடைசியாக ஃபினிஷிங் டச்சப்பாக அந்த புதினா அதை கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை தூவி விட்றேன். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டேங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு அந்த சாப்ஸ்டிக்கில் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ சாப்ஸ்டிக்கில் எடுத்து காமிக்கிறேன். இது சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதை நான் டேஸ்ட் பண்ண எடுத்து போயிட்டுருக்கேன். நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு பார்க்கும்போது நான் ஒரு கிச்சனுக்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்கினேன். இந்த Greenchef கம்பெனியில் என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேங்க பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா Greenchef கம்பெனியில் சேல் போயிட்டு இருந்ததுங்க, பீனியாவில், பெங்களூரில். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங் பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் ஃப்ரையிங் பேன். நல்ல கனமாக இருந்துச்சுங்க. வித் லிட்டோடையும் கிடச்சிது. நல்லா பெருசாக இருந்தனால இதையும் நான் வாங்கினேன். வித் லிட்டோட கிடச்சிதுங்க. நல்லா இருந்துச்சு அந்த Greenchef கம்பெனியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட்ரோல் சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 5 லிட்டருங்க. நல்லா இதில் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம், ஏதாவது பிரியாணி பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி 3 லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் லிட் வச்சு நம்ம ஸ்வீட்டும் பண்ணிக்கலாம், குக்கர் மூடி போட்டு நம்ம பிரியாணி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீமர் லிட்டை வச்சு நம்ம ஸ்டீமும் பண்ணிக்கலாங்க. 3 in 1 பர்பஸ்னே சொல்லலாம் அந்த கேஸ்ட்ரோவில். ஸோ அதையும் நான் வந்து நான் Greenchef கம்பெனியில் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே அங்கே சேல் போட்டிருந்தாங்க, ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த Greenchef கம்பெனி ரொம்ப நல்ல பிராண்டட் கம்பெனிங்க. ஸோ நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கனால நாங்கள் நம்பி வாங்கினேன் நான். இது பார்த்திங்கன்னா இதோட ரேட் பார்த்திங்கன்னா 400. அது மட்டும் இல்லாமல் இங்கே மாதிரி தோசை தவாவும் வாங்கினேங்க, அதே Greenchef கம்பெனியில். ஒரு மீடியமான ஒரு தோசை தவாங்க, அதையும் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த Greenchef கம்பெனியில் ஆஃபர் போட்டிருந்ததில் நான் வாங்கினது. கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க இதோட ப்ரைஸஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னோட ப்ரைஸஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் பெங்களூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்களேன் அதோட என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது இண்டக்ஷன் சேஃபும் கொடுத்துருந்தாங்க, மெட்டல் ஸ்பூன் ஃப்ரெண்ட்லியும் கொடுத்துருந்தாங்க. பொதுவாக நான்ஸ்டிக்கில் மெட்டல் ஸ்பூன் ஃப்ரெண்ட்லியும் சொல்ல மாட்டாங்க, பட் இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் Greenchef கம்பெனி இது நல்லா இருந்துச்சுன்னு நானும் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 லிட்டர் பார்த்தீங்கன்னா 1300ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரையிங் பேன் இது காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ் 3 லேயர் கோட்டிங்க, 3 லேயர் கோட்டிங்ஸு. அதில் எப்படிலாம் இருக்குங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. 260 mm திக்னஸ்ஸு. இதுவும் மெட்டல் ஸ்பூன் ஃப்ரெண்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் டியூரபிள் பாடி, ஸ்ட்ராங் ஹேண்டில். இதுவும் ISO பிராண்டட் தாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த அட்டை பாக்ஸில் இருக்கிறது அப்படியே காமிச்சிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா பீனியாவில் போனீங்கன்னா அங்கே சேலில் போட்டிருக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் பாருங்களேன். உங்களுக்கு தேவையான அடுப்பு, ஃப்ரையிங் பேன் எல்லாமே இருக்குங்க, சாப்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. இப்போ நான் எனக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுதான் உங்களோட ரேட்டும் ஷேர் பண்ணுறேன். அந்த கேஸ்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 1300ங்க. இந்த ஃப்ரையிங் பேன் பார்த்தீங்கன்னா 400 rupees. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பாட்டில் பார்த்தீங்கன்னா 200 rupeesங்க. 200 to 250 rupeesங்க. 250 rupees, எக்ஸாக்டாக 250 rupees. 500 rupees இருக்குங்கிறத 250 rupees கொடுத்தாங்க. இது ஸ்டீல் கேப், ஸ்டீல் பாடிங்க. இப்போது நான் உங்களுக்கு அந்த ரைஸ் கேக்கை ஒரு பவுலில் வச்சு நீட்டாக காமிச்சிருக்கேங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும், இந்த ரெசிபியும் புதுசாக இருந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.